ஹலோ டீம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆயிருக்கா. இந்த க்ரீன் கலர் ஜோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷியல்னு நான் நேற்று சொல்லியிருப்பேன். ப்ளஸ் இந்த இடத்துல நான் ஒரு லாங் போயிருக்க வேண்டியது தான். ஆனால் நான் ஏன் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் மார்க்கெட் வந்துட்டு இங்கே கட் பண்ணுதா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த லெவலில் மார்க்கெட் கட் பண்ணுது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் ஜோனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பையாக இருக்குது. அடுத்தடுத்து நியர்பையான ஜோன்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் அங்கேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்குண்டான சான்ஸ் நிறைய இருக்கா. அதாவது சின்னதாக ஒரு ஃபால் கூட வரும். ஓகே, அதனால நான் வந்துட்டு லாங் இந்த லெவலில் போகல. ஏன் இந்த லெவலில் போகல அப்படின்னா, ஈவன் ஐ ஃபெல்ட் 22,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓகே, இருந்தாலும் நான் இந்த லெவலில் போகல. ஏன்னா இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு தான் மேலே போகுது. ஆனால் எனக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன் எங்கே கிடைச்சதுன்னா, இந்த லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெவலில் மார்க்கெட் வந்துட்டு நல்லா ரிஜெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த கேண்டில் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்துட்டு மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், நேம்லாம் வந்துட்டு நாட் இம்பார்ட்டன்ட். ஐ ஜஸ்ட் டெல் யூ த கான்செப்ட். இந்த ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் கேண்டில் என்னதான் செல்லர்ஸ் இருந்தாலும் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இந்த விக்ல தெரியுது. அடுத்து ஒரு இன்டெசிஷன், அதாவது மார்க்கெட்ல முடிவெடுக்க முடியல. ஓகே, அடுத்து ஒரு ஃபுல் பாடி கிரீன் கேண்டில். ஓகே, அதுக்கப்புறமே கூட நிறைய ரிஜெக்ஷன் இந்த ஜோனு. ஸோ அதனால நான் வந்துட்டு மார்க்கெட்ல லாங் போனேன். அதுவும் நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நான் லாங் என்ட்ரி போனதுக்கான ரீசன் மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியாவில் மார்க்கெட் ஆல்ரெடி திரும்பி இருக்கு. இந்த ஏரியாவுக்கு வந்து மார்க்கெட் ஆல்ரெடி திரும்பி இருக்கு. ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு, மூணாவது இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணிச்சு. நாலாவது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்டில் அப் ட்ரெண்ட். ஓகே, ஸோ ட்ரெண்டை பேஸ் பண்ணி போகிற எல்லா ட்ரேடுமே விச் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஓகே, எனக்கு வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் தான் கன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இருக்கு இல்லையா. ஸோ சேனல், ஸோ இங்கே மார்க்கெட் வந்துட்டு திரும்ப சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே வந்துட்டு எல்லா குவான்டிட்டியும் புக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்கேல்பிங் தான் எனக்கு கொடுத்தது. பட் நல்ல ஒரு ட்ரெண்டியாக இருந்ததுனால எனக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருந்தது. ஓகே, இதுதான் மார்க்கெட்டோட இன்னைக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அகைன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹையில் இருக்குது. ப்ளஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் ஒரு நல்ல ஒரு கேப் அப் கொடுத்துருச்சு. ஓகே, குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கேப் அப் கொடுத்துருச்சு. டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் நாஸ்டாக்காக இருக்கட்டும், எல்லாமே கேப் அப் கொடுத்தனால நாளைக்கு இந்தியன் மார்க்கெட்டுமே வந்துட்டு நல்ல கேப் அப் கொடுக்க சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. அப்படி நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் கொடுத்துருச்சு அப்படின்னா நான் வந்துட்டு நிஃப்டியில் ட்ரேட் எடுக்க மாட்டேன், பட் பேங்க் நிஃப்டியில் எடுப்பேன். ஓகே, நிஃப்டியில் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஏன் நிஃப்டியில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இதை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மேலே கீழேன்னு எந்த ஜோன்ஸுமே இந்த இடத்துல இருக்காது. மார்க்கெட் இங்கே திரும்பவும் என்ன பண்ணும் அப்படிங்கிறது இட்ஸ் அன்னோன். ஓகே, ஸோ ஒரு அன்னோனான விஷயத்தில் நம்ம வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. பையிங் சைட் போகிறது விச் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஆனால் அது எங்கேருந்து திரும்பும் அப்படிங்கிறது we don't know. அதனால ஒரு வேலை கேப் அப் இந்த ஏரியாவையும் விட்டு கேப் அப் கொடுத்துருச்சு அப்படின்னா நிஃப்டியில் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், பட் பேங்க் நிஃப்டியில் ஐ கேன் ட்ரேட். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அப்டேட். இஃப் எனி கொஷின் ப்ளீஸ் லெட் மீ நோ.